வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ். செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வர்றது என்ன அப்படின்னா ஐசைட் ப்ராப்ளம், ஹெடேக் அண்ட் ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த செல்ஃபோன்லேருந்து எஜெக்ட் ஆகிற அந்த ரேஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த ரேஸ் எதனால் அப்படின்னா உங்களோட ப்ளூ லைட்ஸ், இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காமனான லைட் என்ன அப்படின்னா ப்ளூ லைட் எமிட் ஆகுங்க. அந்த ப்ளூ லைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இப்போ ரீசெண்டாக வர மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அது எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு ஐ கம்ஃபர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஐ கம்ஃபர்ட் ஆப்ஷனை போய் எனேபிள் பண்ணணும். யூஸ்வலாக எனேபிள் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து பிரைட் கலர்லேருந்து ஒரு வார்மர் கலருக்கு போயிடும். ஸோ இந்த கலர் வந்து யூஸ்வலாக உங்கள் ஐஸ்க்கு வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடாத கலர். இது வந்து ஒரு வார்மர் டோன் உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு ஒரு கூலான ஒரு இமேஜ் கிடைக்கிது இந்த ஃபோனை பார்க்கும்போதே. இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டைமுக்குள்ளே மட்டும் இந்த வார்மர் லுக் இருந்தால் போதும் அப்படின்னா, மேபி இந்த நைட் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா கண் ரொம்பவே எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதை டிசேபிள் பண்ணி விட்டுட்டு ஷெட்யூல்டு எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் கொடுத்துக்கணும் ஒரு நாளைக்குள்ளே. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இப்போ 5:55 ஆகுது. இப்போ 5:56 67 வரைக்கும் செட் பண்ணுறேன். 5:56 ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எனேபிள் ஆயிரும். 5:56க்கு எண்ட் எப்படி அப்படின்னா 5:57 எனேபிள் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நான் இன்னும் எண்டு கொடுக்கல. ஸோ 5:57 கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு செகண்டுக்கு மட்டும் உங்கள் எனேபிள் ஸ்கெட்யூல் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இப்போ 5:57 ஆகும்போது இது வந்து டிசேபிள் ஆயிரும். நம்ம அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துடுவோம். இது எல்லா மொபைல்லையுமே காமனாக தாங்க இருக்கும். நீங்கள் போய் எனேபிள் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னா, உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன மொபைல்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ 57 ஆக போகுது. இப்போ டிசேபிள் ஆகிடுச்சு. உங்கள் ஃபோன் வந்து பேக் டு தட் பிரைட்டர் கலர். ஸோ இது வந்து ஒரு கூலான ஒரு ஃபீச்சராக எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஹவாய் Y9 2019 மாடலில். ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மற்ற ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை.